ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, மிளகு 3, இரண்டையும் விழுதாக அரைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் சளி, இருமல், நுரையீரல் கோளாறுகள் நீங்கும். வெங்காயத்தாளை அரைத்து அதில் திப்பிலியை கலந்து காய வைத்து பொடியாக்கவும். 1/2 கிராம் பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டால் சளி, இருமல், ஆஸ்துமா போன்றவை குணமாகும். வல்லாரை சாறில் திப்பிலியை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை, மாலை இருவேளையும் 1 கிராம் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டால் சளி, கபம் குணமாகும். கல்யாண முருங்கை இலையுடன் 3 மிளகு சேர்த்து அரைத்து காலையில் சாப்பிட்டால் சளி மற்றும் கப நோய்கள் முற்றிலும் குணமாகும். மூக்கிலிருந்து நீர் கொட்டுதல் சரியாக மணலி கீரையுடன் மிளகு சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் மூக்கிலிருந்து நீர் கொட்டுதல் சரி. சைனஸ், மணலிக்கீரை சாறில் திப்பிலியை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி சாப்பிட்டால் சைனஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். தலைபாரம் குணமாக துயிலி கீரையுடன் பூண்டு சேர்த்து அவித்து சாப்பிட்டால் தலைபாரம் குணமாகும். சமைக்கும்போது ஜன்னல்களை திறந்து வைப்பது நல்லது. ஏனென்றால் சமையல் எரிவாயில் இருந்து வெளிப்படும் நச்சுக்களை தொடர்ந்து சுவாசிப்பது நுரையீரலுக்கு ஆபத்தானது. தலைபாரம் அல்லது நீர் கோர்த்திருப்பது போல் உணர்ந்தால் ஒரு வெற்றிலையில் நல்லெண்ணெயை தடவி விளக்கில் லேசாக வாட்டி அதை நெற்றியில் பற்று போடலாம். இது நீரை இழுத்து தலைபாரத்தை குறைக்கும். ஏராளமான பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் கூடிய சரிவித உணவை உட்கொள்வது சளி, வைரஸை எதிர்த்து போராட தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உங்கள் உடலுக்கு வழங்குகிறது. சிட்ரஸ் பழங்கள் போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் குறிப்பாக உதவியாக இருக்கும். ஏராளமான பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் கூடிய சரிவித உணவை உட்கொள்வது சளி, வைரஸை எதிர்த்து போராட தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உங்கள் உடலுக்கு வழங்குகிறது. சிட்ரஸ் பழங்கள் போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் குறிப்பாக உதவியாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் எனது வீடியோ பிடித்து இருந்தால் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.